வார்த்தையாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட அன்பின் ஆண்டவரே, கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற உம்முடைய வார்த்தை இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே வெளிப்பட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அமர்ந்த மெல்லிய சத்தம் இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும். நீர் எங்களோடு கூட பேசும், எங்களோடு கூட இடைப்படும். பெத்லகேம் பாலகன் எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே பிறப்பதற்கு இந்த அருளுரை நேரம் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இம்மானுவேல் ஆலயத்தின் திருக்குடும்பத்தினர் அனைவருக்கும், பலிபீட பணியாளர்களாகிய குருவானவர்களுடைய குடும்பங்களின் சார்பிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு 2025 ஆண்டின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த பலிபீடத்திலே, இந்த அருளை பீடத்திலே 5வது முறையாக கிறிஸ்மஸ் அருளுரையை ஆற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த 5 ஆண்டு கால பயணத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற கிறிஸ்மஸ் புத்தாண்டு நிகழ்வுகளின் என்னுடைய கிறிஸ்மஸ் அருளுரையினுடைய மூல வசனத்தை அச்சிடுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிலே உங்களோடு கூட அந்த வசனத்தின் அடிப்படையில் இல்லை, தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கின்ற தலையங்கத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட இந்த ஒளி வீசும் ஆண்டின் நிறைவு மாதத்தில் இந்த கிறிஸ்துமஸ் அருளுரையை ஆற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 2025 ஆண்டு நம்முடைய பேராயத்திலே, நம்முடைய பேராயர் மூலமாக ஒளி வீசும் ஆண்டாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் நாளிலே தென்னிந்திய திருச்சபை நம்ம கொடுத்திருக்கின்ற சிறப்பான தலையங்கம் கிறிஸ்து வழிகாட்டும் நம்பிக்கையின் ஒளி என்பதாகும். கிரைஸ்ட் கைடிங் லைட் ஆஃப் ஹோப். அவர் நம்பிக்கையின் ஒளியாக நமக்கு வழிகாட்டி கொண்டிருப்பதனாலே இந்த 2025 ஆண்டின் கிறிஸ்துமஸ் பண்டிகையை காண்பதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தந்திருக்கிறார். இந்த ஒளி நம்பிக்கையின் அடையாளமாய் நம்மோடு கூட செயல்பட்டு கொண்டிருப்பது காரணம், அது வழி காட்டுகின்றது. ஆகவே அந்த வழியிலே இந்த வருடத்தின் 12 மாதத்தில் 25ஆம் நாள் வரைக்கும் நாம் பிரயாணம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ இல்லங்களை அடையாளப்படுத்துவது நம்முடைய வீடுகளின் முகப்பிலே நாம் பொருத்தி இருக்கின்ற நட்சத்திர கூண்டுகள், ஸ்டார்ஸ். இந்த நட்சத்திர கூண்டுகள் தான் இது கிறிஸ்தவ வீடு என்பதற்குரிய அடையாளத்தை காண்பிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வியாபார நோக்கிலே பல இடங்களிலே இந்த நட்சத்திர கூண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டாலும் இந்த நட்சத்திர கூண்டுகள் நம்முடைய இல்லங்களை அலங்கரிப்பதன் மூலமாக நம்முடைய இல்லங்களிலே, நம்முடைய உள்ளங்களிலே ஒரு விதமான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதிலே மாற்று சிந்தனை இல்லை. கிறிஸ்மஸ் அந்த அட்வென்ட் காலம் தொடங்கின உடனே நம்முடைய வீட்டிலே ஸ்டார் மாட்ட வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலோடு கூட நாம் அதை பிரயோகப்படுத்துகின்றோம், அதை நாம் செயல்படுத்துகின்றோம். காரணம், நாங்கள் நம்புகின்ற இயேசு, நாங்கள் வழிபடுகின்ற ஆண்டவர் நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்றார். அவருடைய பிறப்பு, முதல் வருகையை அறிவிக்கின்ற ஒரு பங்கும் பாத்தியமும் எங்களிடத்தில் உண்டு என்கின்ற ஒரு நோக்கோடு கூட தான் நட்சத்திர கூண்டுகளை நம்முடைய இல்லங்களின் முகப்பிலே நாம் மாட்டியிருக்கின்றோம். ஒருவேளை அது ஒரு அலங்கரிக்கின்ற விளக்காக இருக்கலாம், ஆனால் நாம் நற்செய்தியாளர்கள் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு விஷயம் என்பதை நான் உங்களுக்கு இந்த நட்சத்திர கூண்டுகளை பொருத்துவதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகின்றேன். நட்சத்திரங்களிலே பல வகை உண்டு. திருமறை கற்றுக் கொடுக்கின்ற நட்சத்திர வகைகளும் அவைகளிலே அடங்கி இருக்கின்றது. ஒருவேளை இயற்பியல் வல்லுநர்கள், வானியல் ஆய்வு மேற்கொண்டவர்கள் இந்த நட்சத்திரங்களின் பல்வேறு விதமான நிலைப்பாடுகளை அறிந்திருப்பார்கள், அவர்கள் தெரிந்திருக்கும்.
திருமறை ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு பதிவு செய்யப்பட்ட ஒரு நூல். அதிலேயும் பலவிதமான நட்சத்திர வகைகள் அடையாளம் காட்டப்படுகின்றது. யோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரம் ஆறுதலின் நட்சத்திரமாக, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரம் யுத்தம் செய்யும் நட்சத்திரமாக, தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரம் பிரகாசமான நட்சத்திரமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலையும் 21ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற நட்சத்திரம் விடிவெள்ளி நட்சத்திரமாக, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கிருபையின் நட்சத்திரமாக, எண்ணாகமம் 24:17 நம்பிக்கையின் நட்சத்திரமாக, இப்படி பல விதங்களிலே திருமறையிலே நட்சத்திரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திர ஒளிதான் நம்மை கிறிஸ்து பாலகனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வகையிலே நம்மை வழிநடத்துகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. நாம் படிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி நம்ம எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. 9ஆம் அதிகாரம் எசாயா இறைவாக்கினர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கின்றவர்கள் அல்லது வாழ்கின்றவர்கள் மீது வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுடைய இல்லங்களை சந்திக்க பாடல் பவனியாக வந்தபோது பல வீடுகளிலே இந்த வசனத்தை நான் வாசித்து ஜெபித்து இருக்கிறேன். இந்த வசனத்தின் மூலமாய் ஒரு இருள் நீங்குகின்றது, வெளிச்சம் வருகின்றது என்கின்ற புரிந்து கொள்ளுதலை கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமாக நாம் அடையாளப்படுத்துகின்றோம். யார் இந்த காரிருளிலே வாழ்ந்த மக்கள் என்று நாம் கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போது, பிற இன மக்களாக அல்லது கலிலேயா பகுதியிலே வாழ்ந்த மக்களாக இவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கலிலேயா என்பது கில்கால் என்கின்ற அந்த மூல வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு பகுதி. கில்கால் என்றால் ஒரு வட்டம் என்பதை குறிக்கக்கூடியது, வட்டத்தின் எல்லையாக குறிக்கக்கூடியது. வட அரசின் எல்லை பகுதியில்தான் இந்த கில்கால் அந்த பகுதியானது அமைந்திருக்கின்றது. இந்த போர் நிகழ்கின்ற பொழுது, அது யுத்தம் சூழ்கின்ற போது இந்த கில்கால் பகுதி தான் முதலிலே தாக்கப்படுமாம். முதலிலே மரணத்தை சந்திப்பவர்கள், போர் மூலமாக மரணத்தை சந்திப்பவர்கள் இந்த கில்கால் பகுதியிலே வாழ்கின்றவர்கள் தான். ஆகவேதான் எதிரிகள் தாக்குகின்ற போது அதிகமாய் மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களாய் அல்லது அதிகமாக அந்த மரண பயத்தோடு கூட வாழ்கின்றவர்களாய் இந்த கில்கால் பகுதியிலே வாழ்கின்றவர்கள் ஒரு மரண பயத்தோடு கூட, எப்பொழுது போர் நடந்தாலும் முதலிலே கில்கால் தான் அடிபடும், கில்காலில் இருக்கிறவர்கள் தான் மரணத்தை சந்திப்பார்கள். ஆக அவர்கள்தான் காரிருளின் மக்களாக, அவர்கள்தான் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இந்த மக்களுக்குத்தான் எசாயா இறைவாக்கினர் மூலமாக செய்தி சென்றடைகின்றது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லி, இந்த கில்கால் பகுதியை அடித்து மரணத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பிற்பாடுதான் எதிரி படைகள் உள் பிரதேசத்திற்குள்ளாக கடந்து செல்லும். ஆக உள்ளே இருக்கின்ற அரசன் கடைசியில் தான் பாதிக்கப்படுவான். ஆக முதலில் பாதிக்கப்படுவது, முதலில் மரணத்தை சந்திப்பது இந்த கில்கால் பகுதி என்றால், இந்த கில்காலிலே வாழ்கின்ற மக்கள், கல்லேய மக்கள் மரணத்தின் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். ஆக அந்த விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நற்செய்தி வருகின்றது, ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கின்றது, ஒரு பேரொளி உதிக்கின்றது. ஆக இந்த இருளில் நடக்கின்ற இந்த மக்களுக்கு, அந்த மரண பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையின் செய்தி அங்கே கடந்து வருகின்றது. ஆக இயேசுவின் பிறப்பு ஒரு நம்பிக்கையின் செய்தி என்றால், அந்த நம்பிக்கையின் செய்தியானது இந்த வெளிச்சத்தின் மூலமாய் கில்கால் பகுதியை முதலிலே சென்றடைகின்றது. எல்லைப்புற மக்கள், புற இன மக்கள், விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மையத்தை நோக்கியதான ஒரு நற்செய்தியானது அமைகின்றது. ஏனென்றால் மையத்திலே வாழ்கின்றவர்கள் அல்லது அந்த நடு பகுதியிலே வாழ்கின்றவர்களுக்கு பயம் இல்லை. காரணம், எதிரி படைகள் விளிம்பிலே தாக்குகின்ற போது இவர்கள் தற்பாதுகாத்துக் கொள்ளுவார்கள். ஆக அந்த சூழ்நிலையிலே இந்த
கில்கால் தாக்கப்படுகின்ற போதே மையம் பாதுகாக்கப்பட்டுவிடும். இப்பொழுது நற்செய்தி விளிம்பிற்கு வருகின்றது. மையம் எப்படி அங்கே பாதுகாக்கப்படுகின்றதோ அது போன்ற ஒரு பாதுகாப்பை விளிம்பு நிலைமையில இருக்கின்ற மக்கள், எல்லையிலே வாழ்கின்ற மக்கள், புறையின மக்கள் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆக விளிம்பு நிலைமை மையத்தை நோக்கி புறப்பட்டு வருவதுதான் கிறிஸ்துமஸ். விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மையத்தை நோக்கி பாதுகாப்பிற்குள்ளாய் கடந்து வருவதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு. அது எசாயா இறைவாக்கினர் மூலமாக அன்றைக்கு அறிவிக்கப்படுகின்றது. இந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் தான் இயேசு முதலாவது அற்புதத்தை செய்தார். எந்த கலிலேய மக்கள் மரண இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எந்த கில்கால் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மரணத்தை எப்பொழுது வரும் என்று சொல்லி காத்து கிடந்தார்களோ, அவர்கள் நடுவில் தான் இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்தார். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது எங்கே? கலிலேய மக்கள் மத்தியிலே, விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே, புறக்கணிக்கப்பட்டிருந்த மக்கள் மத்தியிலே, ஓரம் கட்டப்பட்டிருந்த மக்கள் மத்தியிலே, மரண இருளின் பீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில் தான் ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்து நிறைவேற்றுகின்றார். ஆக அதுதான் அந்த கிறிஸ்து பிறப்பின் ஆழத்தை, அந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை அங்கே கொண்டு வருகிறது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கைவிடப்பட்டவர்களாய், ஓரம் கட்டப்பட்டவர்களாய், விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருப்போமே. ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்துதான் அந்த நற்செய்தி வருகின்றது. மரண இருள் மாற்றம் பெறுகின்றது. விளிம்பு நிலைமை மையத்திற்கு நேராய் கடந்து வருகின்றது. ஆண்டவர் அற்புதம் செய்கின்ற இடமாக உங்களை தெரிந்து கொள்ளுகின்றார். அந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸின் மகிழ்ச்சியாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. நமக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு பிறப்பு. நம்முடைய நம்பிக்கையை இழந்து விட்டோம். இந்த கில்கால் பகுதியானது என்றைக்கும் நம்பிக்கையை இழந்து வாழ்ந்த மக்கள் தான். இந்த கில்காலிலே வாழ்ந்த மக்கள் நம்பிக்கையை முற்றிலுமாக துறந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகின்றது. இனிமேல் உங்களுக்கு மரணம் இல்லை, இனிமேல் உங்களுக்கு இருள் இல்லை, இனிமேல் உங்களுக்கு வாழ்வாதாரம் மறுக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஒரு புத்தாற்றல், ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய மகிழ்ச்சி. அதுதான் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியாக அன்றைக்கு அந்த அருமையான தீர்க்கதரிசியின் மூலமாய் மரண இருளின் தேசத்தில் குடியிருப்பவர்கள் மேல் வெளிச்சமாய் பிரகாசித்தது. இந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் அன்றைக்கு கில்கால் பகுதியிலே கலிலேய மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது உண்மை என்று சொன்னால், 2025 ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை ஆசரித்துக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதே மகிழ்ச்சிக்குள் கடந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு அந்த பாலகன் பிறந்திருக்கிறார். அதைத்தான் அந்த 9ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சுட்டி காட்டுகின்றது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எதற்காக? நாம் இழந்து போன நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காக, நாம் இழந்து போன அந்த நம்பிக்கையை மறுபடியும் வலுவூட்டுவதற்காக இந்த பாலகன் பிறந்திருக்கின்றார். அந்த பாலகன் அதிசயமானவர். அந்த அதிசயம் கலிலேயாவில் தான் முதலில் நடந்தது. அந்த அற்புதம் கலிலேயாவில் தான் முதலில் நடந்தது. அந்த ஆலோசனை கர்த்தர், அந்த வல்லமையுள்ள கடவுள், அந்த நித்திய பிதா, அந்த சமாதானத்தின் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே, இல்லங்களிலே பிறக்கும்படியாய் நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை நாம் புரிந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த விளிம்பில் இருக்கின்ற மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நட்சத்திரம் என்பது இந்த கலிலேயா பகுதியிலே வாழ்ந்த இந்த கில்கால் பகுதி வாழ் மக்களுக்கு மாத்திரமல்ல. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதான இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த மேய்ப்பர்கள், லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால், இந்த மேய்ப்பர்கள் எங்கே தங்கி இருக்கின்றார்கள்? எங்கே தங்கி இருக்கின்றார்கள்? வயல்வெளி. வயல்வெளி எங்கெங்க இருக்கும்? ஊருக்கு நடுவில் வயல் இருக்காது, ஊருக்கு வெளியில தான் அந்த வயல் இருக்குது. அந்த வயல்வெளியில் தான் இந்த மேய்ப்பர்கள் தங்கி இருக்கிறார்கள். யார் இந்த மேய்ப்பர்கள்? ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்திலே மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் 2ஆம் தர குடிமக்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மேய்ப்பர்களை பாவிகள் என்று அடையாளப்படுத்தி இருந்தார்கள்.
இந்த இரண்டாம் தர குடிமக்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? வழக்கு மன்றத்தில் சென்று இவர்கள் சாட்சி கூட சொல்ல முடியாது. அதாவது இவங்க விட்னஸ் கூண்டில் கூட ஏறக்கூடாது. அதுக்கு இவங்களுக்கு வேல்யூ கிடையாது. அதான் இரண்டாம் தர குடிமக்களுடைய நிலைப்பாடு. இந்த மேய்ப்பர்கள் அப்படிப்பட்ட ஒரு அவலமான அருவருப்பான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஆக இவர்கள்தான் எங்கே தங்கி இருக்கிறார்கள்? வயல்வெளியிலே. அந்த வயல்வெளியிலே பாதுகாப்பு கிடையாது. நரி வரும், ஓநாய் வரும், துஷ்ட மிருகங்கள் வரும். அதோடு கூட குளிரின் ஆதிக்கம் அதிகமான ஒரு பகுதி. எப்படி மையத்திலே குளிர் பாதுகாப்பு இருக்கின்றதோ அந்த பாதுகாப்பு வயல்வெளியிலே கிடையாது. குளிரின் ஆதிக்கமாக இயற்கையின் பலவீனங்களோடு கூட தான் அந்த வயல்வெளியிலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமையிலே இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த செய்தி சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் யாருக்காக? இந்த பயந்து கொண்டிருந்த மக்களுக்காக, இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்காக, வயல்வெளியிலே தங்கியிருந்த மக்களுக்காக, ஓரம் கட்டப்பட்ட நிலைமையிலே இருந்த மக்களுக்காக தாவீதின் ஊரிலே பாலகன் பிறந்திருக்கின்றார். ஆக இந்த பாலகனுடைய பிறப்பின் நற்செய்தி முதல் அறிவிப்பு இந்த ஓரம் கட்டப்பட்ட மக்களை நோக்கித்தான் செல்லுகின்றது. ஒருவேளை இன்னைக்கு மாதிரி ஆதார் கார்டு இருக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு ஆதார் கார்டு கூட கிடையாது. நீங்க இன்னும் அந்த பகுதியை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. இந்த கட்டளையை இந்த மேய்ப்பர்களுக்கு கிடையாது. இந்த குடிமதிப்பு எழுதப்படுகின்ற அந்த வரலாற்று அந்த இணைப்பு கூட இந்த மேய்ப்பர்களுக்கு கிடையாது. அருமையான பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் கடந்த வாரத்தில் போயிட்டு வந்தீங்க சக்கிமங்கலம் பகுதிக்கு. அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் தான் இந்த மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்களுடைய நிலை முற்றிலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை, முற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு மானுட ஜீவியம். ஆனால் இவர்களிடத்தில் தான் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தி முதலாவது சென்றடைகின்றது. உங்களுக்கு நற்செய்தி, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆக அதை பெற்றுக்கொண்ட அந்த கூட்டம் என்ன செய்கின்றார்கள்? 15ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்காக சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தாங்க. அந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்தப்ப சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அதட்டினாங்க. இயேசுவை தொடாத, இயேசு கிட்ட போகாத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு பார்வையற்ற மனிதன் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் சொல்லி கத்திட்டு இருந்தான். அந்த மனுஷனை என்ன செஞ்சாங்க? கூட இருந்த கூட்டம் அதட்டினாங்க. கத்தாத, சத்தம் போடாத. காரணம் என்ன? இந்த இயேசு பக்கத்துல யாரும் போயிடக்கூடாது. ஆனா அந்த பாலகனா இயேசு பிறந்தப்ப முதல்ல அங்க பிரசன்ட் ஆனது யாருங்க? ஒதுக்கப்பட்ட அந்த கூட்டம், ஓரம் கட்டப்பட்ட கூட்டம், வாழ்வு தரம் மறுக்கப்பட்ட கூட்டம் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸா அங்க போய் நிற்கிறாங்க. இந்த மேஜர் சீன் நம்ம பார்க்குறோம். இந்த மேஜர் சீன்ல அந்த மேய்ப்பர்கள் முதல்ல வந்து செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஞானிகளை கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்டாரை இழுக்க மாட்டாமல் அதுக்கப்புறம் தான் அந்த 3 பேரையும் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அந்த ஷெப்பர்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க? முதல்லையே பக்கத்தில் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. இன்றைக்கும் அந்த மேஜர் சீன் நம்ம அப்படி தான் செட் பண்ணிட்டு இருக்கிறோம் 2000 ஆண்டுகளாக. ஸோ அந்த மேய்ப்பர்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். அங்கே இயேசுவை பார்ப்பதற்காக வந்து தங்களை அர்ப்பணித்த அந்த கூட்டம். இவர்கள் யார்? இவர்களும் ஒரு விதத்திலே காரிருளில் வாழ்ந்தவர்கள் தான். இவர்களும் ஒரு விதத்திலே மரணத்தோடு போராடி கொண்டிருந்தவர்கள் தான். இவர்களும் ஒரு விதத்திலே பாவிகளாய், 2ஆம் தர குடிமக்களாய் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் நற்செய்தி. இப்ப பாருங்க, இவங்க போய் ஊருக்குள்ள போய் நற்செய்தி சொல்றாங்க. The gospel
எங்கிருந்து வருதுங்க? ஊருக்கு வெளியே இருந்து ஊருக்குள்ள, விளிம்பிலிருந்து மையத்தை நோக்கி. இந்த கிறிஸ்துமஸ் என்பது விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை, ஓரம் கட்டப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை புது வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவதான் கிறிஸ்துவின் பிறப்பு. கிறிஸ்துமஸ் என்பது ஏதோ ஒரு நாள் ஆண்டவர் பிறந்து விட்டார், அதை வருடம் வருடம் ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு பண்டிகையின் சடங்காச்சாரம் அல்ல. இது விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மையத்தை நோக்கி அழைத்து வருகின்ற ஒரு செயல். மையத்தை நோக்கி ஆக்கிரமிப்பதற்கு விளிம்பு நிலை மக்களை இழுத்து வருகின்ற ஒரு ஆற்றல் தான் கிறிஸ்துமஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரத்தில் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஓரங்கட்டப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கேட்பாரற்று கிடக்கின்றோம். நம்மை கவனிப்பதற்கு ஆள் இல்லை, நம்மோடு கூட உறவாடுவதற்கு ஆள் இல்லை, நம்மோடு கூட நேரத்தை செலவிடுவதற்கு ஆள் இல்லை, நம்முடைய உணர்வுகள் மதிக்கப்படுவதில்லை, நம்முடைய கருத்துகளுக்கு வேல்யூ இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? உங்களுக்காகத்தான் கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வை மறு கட்டுமானம் செய்வதற்காகத்தான் விளிம்பு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, ஓரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை மையத்தை நோக்கி அழைத்து வருவதற்குத்தான் கிறிஸ்து பாலகனாய் பிறந்திருக்கின்றார். அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி என்பது அன்றைக்கு அந்த கில்கால் பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இதை தியானித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நற்செய்தி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக இந்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவர். அந்த மேய்ப்பர்கள் அந்த இருளில் இருந்த போது திடீரென்று ஒரு பயம். காரணம், அந்த தேவதூதர்களினுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை அவர்கள் கண்களால் காணக்கூடாதபடி. அந்த வெளிச்சம்தான் தொடக்க வரலாற்றில் இருந்து வெளிப்பட்ட ஒரு வெளிச்சம். தொடக்க வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த இருளின் ஆதிக்கத்தை ஆதியாகம முதல் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள். இந்த இருள் தொடக்க வரலாற்றிலிருந்து தொடர்கதை. ஆனால் கடவுள் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. எங்க இருள் இருக்குதோ அங்க கடவுள் வந்து தன்னுடைய வார்த்தையை பயன்படுத்துகின்ற போது அந்த வார்த்தையின் மூலமாய் அந்த இருள் விலகுகின்றது. இங்க இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த இருள் விலகினது, கில்காலிலே வாழ்ந்த மக்களுக்கு அந்த இருள் விலகினது. அவர்கள் வெளிச்சத்திற்கு நேராக பயணப்பட்டார்கள். அந்த பயணத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாய் இணைந்து பயணிப்பதற்கு ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாளிலும் நம்மை அழைக்கின்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நம்பிக்கையின் நட்சத்திரத்தை நான் தொடக்க வரலாற்றிலிருந்து ஒப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். ஏற்கனவே நான் சொன்னேன், என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான குறிப்பானது ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே நாம் படித்து புரிந்து கொள்ள முடியும். இந்த என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று வீட்டில் சென்று படித்து பாருங்கள். அந்த பகுதியில் அருமையான பாலாக் என்கின்ற ஒரு அரசன், இந்த அரசனுடைய காலத்திலே பிலேயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி இறைவாக்கு உரைப்பதற்கு அழைக்கப்படுகின்றார். இந்த பாலாக் என்ன செய்கின்றார்? இஸ்ரவேல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாமை அழைக்கின்றார். ஆனால் புறப்படுகின்ற போதே பிலேயாமிற்கு தடை. அந்த கழுதையின் மூலமாக ஆண்டவர் பேசினது. தொடர்ந்து வருகின்றார். ஆண்டவர் அங்கே பிலேயாமிடத்தில் எச்சரிப்போடு கூட அனுப்புகின்றார். என்ன நான் சொல்றேனோ அதைத்தான் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு சொல்லி. அப்பதான் என்னாகும், 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் தன்னுடைய முகத்தை திருப்பி ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறான். சாபத்திற்கு உட்படுத்தப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் பாலாக்கின் மூலமாக, ஆனால் பிலேயாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். இன்றைக்கு உலகம் உங்களுக்கு சாபத்தை கொடுக்கலாம், நீ நாசமா போயிடுவா அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லலாம்.
ஆனால் நம்ம நாசமாக போகாதபடி நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான ஒரு விஷயம். ஆக அதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய மத்தியிலே பிலேயாம் நிறைவேற்றினார். அந்த பிலேயாமினுடைய தொடர் வார்த்தையில் தான் 17ஆம் வசனம் வெளிப்படுகின்றது. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யார் இந்த மோவாபியர், யார் இந்த சேத் புத்திரர்? எல்லாம் இஸ்ரவேலுக்கு இடரலா இருக்கிறவங்க. எல்லாத்தையும் நொறுக்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இஸ்ரவேலை உயர்த்தி பிடிப்பது ஆண்டவருடைய சித்தம். அதை அந்த தீர்க்கதரிசி அங்கே அறிவிக்கின்றார். அந்த அறிவிப்பின் தொடர் சிந்தனை தான் நாம் மத்தேயு நற்செய்தி நூலில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க கேட்டோம் இல்லையா? அந்த ஞானிகளுடைய வருகை. யார் இந்த ஞானிகள்? அன்றைக்கு யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தாரே பிலேயாம், அந்த பிலேயாமுடைய ஆன்மீக வாரிசுகள் தான் இந்த ஞானிகள் கீழ்த்திசையிலிருந்து புறப்பட்டு வருகின்றார்கள். பிலேயாம் தீர்க்க தரிசனம் உரைத்த பகுதியும் ஞானிகள் புறப்பட்ட பகுதியும் ஒரே மையத்தில் அமைந்திருக்கின்றது. ஆக அந்த கீழ்த்திசை ஞானிகள் அன்றைக்கு பிலேயாம் தீர்க்க தரிசனம் உரைத்த இடத்திலிருந்து புறப்பட்டவர்கள். ஆக அன்றைக்கு பிலேயாம் சொல்லுகின்றார், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொல்லி. அந்த நட்சத்திரம் அங்கே உதிக்கின்றது. காலம் நிறைவேறுகின்ற போது உதித்த அந்த நட்சத்திரத்தை தான் மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே இந்த ஞானிகள் பார்க்கின்றார்கள். இந்த ஞானிகளுடைய பார்வையிலே அந்த நட்சத்திரம் தென்படுகின்றது. அவர்கள் வான சாஸ்திரிகள், விஞ்ஞான அந்த வானியல் ஆய்வை மேற்கொண்டவர்கள். உடனே தங்களுடைய ஆய்வு புஸ்தகத்திலே அந்த நட்சத்திரத்தை பற்றியதான குறிப்புகளை அவர்கள் தேடுகின்றார்கள். அப்பொழுது அந்த இடத்திலே இருக்கின்ற குறிப்புகளின் அடிப்படையிலே இந்த நட்சத்திரம் தோன்றினது என்று சொன்னால் ஒரு அரச குழந்தை பிறக்கும். அது வானியல் ஆய்விலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற விஷயம். ஆக அந்த அடிப்படையிலே இவர்கள் இந்த நட்சத்திரத்தை கண்டு அரச குழந்தையை பார்ப்பதற்காக எங்கே சென்று விட்டார்கள்? ஏரோதுவினுடைய அரண்மனைக்கு. ஏனென்றால் இந்த வானியல் குறிப்பிலே இந்த நட்சத்திரம் தோன்றினதென்றால் ஒரு அரச குழந்தையினுடைய பிறப்பு என்பதுதான் குறிப்பு. ஆக இந்த குறிப்பின் அடிப்படையிலே அரச குழந்தை பிறந்தால் எங்கே பிறக்கும்? அரண்மனையிலே பிறக்கும். ஆக அந்த அரண்மனையை நோக்கி இந்த கீழ்த்திசை ஞானிகள் தங்களுடைய பயணத்தை அமைத்து விட்டார்கள். அந்த பயணத்தின் அங்கே எல்லையிலே இந்த கீழ்த்திசை ஞானிகள் ஏரோதுவினுடைய அரண்மனைக்கு வந்து சொல்லுகின்றார்கள், கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். எந்த நட்சத்திரம்? அன்றைக்கு பிலேயாம் தூர காட்சியோடு கண்ட அந்த நட்சத்திரம், பிலேயாம் தூரத்திலே கண்ட அந்த யாக்கோபின் நட்சத்திரம். அதை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கின்றோம். ராதா அதை கேட்டபோது என்ன நடக்கிறது? அங்கே ஒரு கலக்கம், ஒரு குழப்பம், ஒரு பயங்கர இக்கட்டான சூழ்நிலை அங்கே நிலவுகின்றது. அதை கண்ட, அதை கேட்ட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குகின்றார்கள். உடனே ஏரோது தன்னுடைய வேலையை காட்டுறாரு. அங்கே இருக்கின்ற பிரதான ஆசிரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து, அவருடைய வானியல் நிபுணர்களை கூட்டி வரச் செய்து இந்த நட்சத்திரத்தை பற்றிய குறிப்புகளை கேட்கின்ற போது அவர்களும் அதே குறிப்புகளை அங்கே சொல்லுகின்றார்கள். ஆனால் தெளிவாக ஒரு குறிப்பு அங்கே அடிக்கோடிடப்பட்டிருக்கின்றது, யூதேயாவில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார். இந்த குறிப்பின் அடிப்படையில் தான் இப்போ குழப்பத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை பெற்றவர்களா இந்த ஞானிகள் புறப்பட்டு வர்றாங்க. இந்த அரண்மனையிலிருந்து வெளியில் வந்தபோது பார்க்குறாங்க, அந்த நட்சத்திரம் அங்கே நிற்கிறது. இப்போ அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நிறைவான நட்சத்திரத்தை காண்கின்ற ஒரு வெற்றி பயணமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது. பெத்லகேமை நோக்கிய வெற்றி பயணம் அங்கே முழுமை அடைகின்றது.
அங்கே அவர்கள் அந்த இடத்திலே குழப்பம் நீங்கினவர்களாய் அங்கே புறப்பட்டு செல்லுகின்றார்கள். ஆனால் ஏரோது என்ன செய்கிறாரு? இந்த ஞானிகளிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், நீங்கள் போய் குழந்தையை பணிந்து கொண்டு திரும்பி வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் வந்து என்ன செய்வேன், குழந்தையை பணிந்து கொள்றேன்னு சொல்லி. ஆனால் அவர்கள் தூதனால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் திரும்பி சென்று விட்டார்கள். ஆனால் இந்த ஏரோது என்ன செஞ்சாரு? இவர் தான் பெரிய ஏரோது. ஏன்னா ஏரோது 2 பேர் உண்டு, அந்த 3 பேர் வரிசை உண்டு. இயேசுனுடைய சிலுவை நாட்களில் இருக்கின்ற ஏரோது இவர்களுடைய சந்ததியார். இவர் தான் பெரிய ஏரோது, இயேசுனுடைய பிறப்பின் நாட்களில் இருந்த ஏரோது. ஆக இந்த ஏரோது ஒரு பதவி ஆசை பிடித்தவர். பதவிக்காக தன்னுடைய மகனை கூட கொலை செய்ய தயங்காதவர். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை படைத்தவர் தான் இந்த பெரிய ஏரோது. இவருடைய வீட்டில் பிள்ளையா இருக்கிறதுக்கு வேலைக்கான வீட்டில் பன்றியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை பற்றிய குறிப்புகளை அந்த நாட்களிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடூர மனம் படைத்த மனிதன் தான் இந்த ஏரோது. ஆகவே தன்னுடைய கொடூர மனத்தை காட்டுகின்றார். இந்த குழந்தையை பார்க்க முடியல, ஒரு கணிப்பு வைக்கிறாரு, 2 வயசு. அதுக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஆண் குழந்தை என்ன செஞ்சிரு, கொன்று. எவ்வளவு ஒரு கொடூர மனம்! தான் அடைந்த கலக்கத்தை அந்த நகரத்திற்கும் அந்த தேசத்திற்கும் ஒரு அழுகையும் கூக்குரலுமாக. இதை விட இந்த ஏரோதுவை பற்றி இன்னொரு குறிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் அடைகின்ற காலத்தில், இந்த ஏரோது மரணம் அடைகின்ற காலத்தில் இவர் என்ன செஞ்சாராம், நிறைய பேரை சிறைப்பிடிச்சு வச்சிட்டார், நிறைய பேரை ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டு, நான் சாகும்போது இந்த ஜெயிலில் இருக்கிறவனை பூரா கொன்று. எவ்வளோ ஒரு நல்லவர் பாருங்க! நான் சாகும்போது இந்த ஜெயிலில் அடைச்சவனை பூரா காலி பண்ணிடு. அப்படி ஒரு கொடூர மனம் படைத்தவர். 2 வயது பச்சிளம் குழந்தைகள், 2 வயது பாலகர்கள். ராமாவிலே அழுகுரல் கேட்கின்றது, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை நிறைவேறுகின்றது. ஒரு கொடூர மனம் படைத்த ஏரோதுவினால் இயேசு என்ற குழந்தை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. இங்கே கொடூர மனம் படைத்த ஏரோது, ஆனால் இயேசு என்ற குழந்தையை ஆண்டவர் பாதுகாத்து, இந்த ஏரோதுவனுடைய மரணத்துக்கு பிற்பாடுதான் யோசேப்பு மரியாள் என்ன செய்யறாங்க, இந்த பகுதிக்குள்ளேயே கடந்து வர்றாங்க. மத்திய 2ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் படிக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இன்றைக்கும் குழப்பவாதிகள் நம்மிடத்தில் உண்டு, இன்றைக்கும் கலக்கமடைய செய்கின்றவர்கள் நம்மிடத்தில் உண்டு. ஆனால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்மை பாதுகாக்கின்றது. இந்த ஞானிகளை பாதுகாத்தது ஏனென்றால், என்னாகமம் 24:17 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால், இவர்கள் ஏரோது அரண்மனையிலே தங்கக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் பெத்லகேமை நோக்கி புறப்பட வேண்டியவர்கள். ஆகவே அந்த புறப்படுதலை என்னாகமம் 24ஆம் அதிகாரத்திலேயே குறிப்பிட்ட ஆண்டவர் இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பெத்லகேமை நோக்கிய ஞானிகளுடைய பயணத்திலே வெற்றி பயணமாய் நிறைவேறச் செய்கின்றார். நமக்கு இந்த உலகம் எவ்வளவுதான் நமக்கு குழப்பத்தை கொண்டு வந்தாலும், இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்வை திரும்ப திரும்ப கலக்கமடைய செய்தாலும், பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் அந்த பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்பிக்கையின் நட்சத்திரமாய் பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையைத்தான் நம்ம ஒரு நாளை இழந்து விடக்கூடாது. என்னுடைய ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். எவ்வளவு குழப்பம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கலக்கம் ஏற்பட்டாலும், நான் நம்புகின்ற ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை அந்த ஞானிகள் அன்றைக்கு இரவிலே பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அவர்கள் வேறு திசையிலே தங்களுடைய தேசத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். இயேசு என்ற குழந்தையும் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் நம்பிக்கையின் நட்சத்திரமாய் பிறந்திருக்கின்றார். நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் இந்த ஞானிகளுக்கு விடிவெள்ளியாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் விடிவெள்ளியாய் உதித்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் தான் இன்றைக்கு நம்மிடத்திலே மிளிர்ந்து கொண்டிருக்கிறது, ஜொலித்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வோடு கூட இந்த நம்பிக்கையின் நட்சத்திரத்தை நம்முடைய வாழ்வியலாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த குழந்தைகள் பிறந்த உடனே இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் எழுதுவாங்க.
அப்படி எழுதும்போது இந்த நட்சத்திரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு எழுதுவாங்களா? இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு. ஆனால் நம் ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் நட்சத்திரமாகவே பிறந்தவர். ஹல்லேலூயா! அவர் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள பிறக்கலங்க, நட்சத்திரமாகவே பிறந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே மிகவும் தெளிவாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், நான் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன், நான் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கின்றேன். ஆக இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் பிறந்திருக்கின்றது. இது ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரம். இந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் நம்முடைய காரிருளை மாற்றுகின்றது. இந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் விளிம்பில் இருக்கின்ற நம்மை மையத்தை நோக்கி அழைத்து வருகின்றது. இந்த நம்பிக்கையின் நட்சத்திரம் நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. இந்த நம்பிக்கையின் நட்சத்திரத்தோடு கூட இணைந்து நாம் பயணிக்கின்ற போது இந்த நம்பிக்கையின் நட்சத்திரத்தின் மூலமாய் நாமும் இந்த உலகத்திலே ஜொலிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் உங்களுக்காக யாருக்காக? இருளிலே வாழ்ந்த மக்களுக்காய், விளிம்பிலே வாழ்ந்த மக்களுக்காய், புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காய், நம்பிக்கை இழந்த மக்களுக்காய் பிறந்திருக்கிறார். அந்த பாலகன் இயேசுவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை ஆசரிக்கின்ற திருச்சபையாய் 2025ஆம் ஆண்டிலும் நம்முடைய வாழ்வை மறு அர்ப்பணம் செய்வோம். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசுதாமே நம் அனைவரையும் ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் குலக்கொழுந்தாய் விடிவெளி நட்சத்திரமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருளில் வாழ்ந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாயிருந்ததைப் போல, மரண இருளிலே பயத்தோடு வாழ்ந்தவர்களுக்கு அவர்களை மையத்தை நோக்கி பாதுகாப்பிற்காய் அழைத்து வந்ததைப் போல, ஆண்டவரே, இந்த ஞானிகள் அன்றைக்கு பாதுகாப்போடு கூட இயேசுவை தரிசித்து கடந்து சென்றதைப் போல, இன்றைக்கும் இந்த விடிவெளி நட்சத்திரம் நாங்கள் இழந்து போன நம்பிக்கையை, நாங்கள் விட்டு தளர்ந்து போன நம்பிக்கையை புதுப்பிக்கின்ற நட்சத்திரமாய் இன்றைக்கு எங்களுக்குள் பிறந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நட்சத்திரமாய் பிறந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மகிழ்ச்சி இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதற்காய், எங்களை ஜொலிக்க வைப்பதற்காய், எங்களை பிரகாசிப்பிக்கின்ற தேவனாய் இருப்பதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். அந்த பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்வியலாய் மாறட்டும். நாங்கள் நற்கருணையிலே பங்கு பெறுகின்ற போது அந்த பிரகாசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அருள் தாரும். விடிவெளி நட்சத்திரமாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.